தற்கொலை செய்து கொண்டவனுக்கு தொழுகை நடத்தப்படக்கூடாது, தற்கொலை செய்து கொண்டவருக்கு துவா செய்யப்படாது, தற்கொலை செய்து கொண்டவர் நிரந்தர நரகவாசி. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இறைவன் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் நாம விளங்கியதுதான் அவர்கள் நரகத்தை விட்டு ஒரு காலம் வெளியேற்றப்பட மாட்டார்கள். இதுக்கு மேலதிகம் இன்னொரு செய்தி வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தன்னை தாக்கி கொண்டு மரணித்து விடுகிறாரோ மறுமை நாளில் நிரந்தரமாக நரகத்தில் அதே ஆயுதத்தை கொண்டு அவர் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பார். யார் ஒருவர் உயரமான பகுதியிலிருந்து விழுந்து இறந்து விடுகிறாரோ, தற்கொலை செய்து விடுகிறாரோ, மறுமை நாளில் நரகத்தில் உயரமான பகுதியிலிருந்து விழுந்து செத்து கொண்டே இருப்பார், நிரந்தரமாக இருப்பார். ரசூலுல்லாஹ் அதுல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹாலிதன் முஹல்லதன் அபதா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிரந்தரமாக நிரந்தரமாக நிரந்தரமாக. ஹாலிதன்னால் நிரந்தரம், முஹல்லதன்னா நிரந்தரம், அபதன்னா நிரந்தரம். ஒரு வார்த்தையில முடிச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ஹாலிதன் முஹல்லதன் அபதன், நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம்ங்கிறாங்க. அப்ப இது எல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்றால், தற்கொலை செய்து கொண்டவருக்கு சொர்க்கம் கிடையவே கிடையாது. இது ஷிர்கினுடைய ஒரு பகுதி, அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம விளங்கி கொண்டது இதுதான். சரிங்களா?